வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸில் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 2.2ஓட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நமக்கு கவனமாக இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அச்சீவர்ஸை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸசைஸ் 2.2 இன்ட்ரோ வீடியோ தான் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். இதை நம்ம என்ன பண்ண போறோம், 2 டிவிஷன்ஸா பிரிக்க போறோம். இதுல நீங்க பார்க்க வேண்டியது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், ஆல் சில்வர் டீ கப்ஸ் அந்த பார்ட்டும், அதே போல ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸ், அந்த டேபிள நான் என்ன பண்ணியிருப்பேன், ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பேன். அதுவும் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள், இது மூணுமே படிச்சிருக்கணும். இந்த மூணும் எதுல இருக்குன்னா 2.1 இன்ட்ரோ வீடியோல இருக்கு. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா மேல கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த 3 பார்ட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். இதுல பார்க்கக்கூடியது ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறது இல்ல, இதுலயும் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபார்முலால பாத்தீங்கன்னா ஃபார்முலே, இதுல நீங்க 11th படிச்சிருப்பீங்க. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்ப இதை பேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி நிறைய ஃபார்முலாஸை நீங்க டிரைவ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி பண்ணலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே போல சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒன்னொன்னுல இருந்தும் நீங்க மைண்ட்ல நல்லா வாங்கிட்டு. ஸோ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இப்ப அடுத்த செட்டு பார்க்க போறோம். அடுத்த செட்ல பாத்தீங்கன்னா sin 2 தீட்டா, sin ஸ்கொயர் தீட்டா வேற, sin 2 தீட்டா வேற. sin 2 தீட்டானுடைய வேல்யூ 2 sin தீட்டா cos தீட்டா. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்ப sin 2 இங்க இருக்கு பாத்தீங்களா, இதனோட இருந்து sin தீட்டானுடைய வேல்யூ எடுக்கலாம், cos தீட்டானுடைய வேல்யூ எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, sin தீட்டானுடைய வேல்யூ இப்ப என்ன பண்ணிருக்கோம், இந்த ஆங்கிள 2ஆல டிவைட் பண்ணிருக்கோமா, அதே போல இங்க இதையும் ஆங்கிள 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன வரும், sin தீட்டானுடைய வேல்யூ வந்துடும். sin தீட்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 sin தீட்டா பை 2 cos தீட்டா பை 2. அதே போல ஒன் மைனஸ் காஸ் 2 தீட்டா, அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா பை வருமா. அதே போல 1 பிளஸ் காஸ் 2 தீட்டானுடைய வேல்யூ எப்படி எழுதலாம், 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா, 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இப்போ இங்க 1 பிளஸ் காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம், 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா பை 2 sin 3 தீட்டா.
இது எப்படி எழுதலாம்? 3 sin theta minus 4 sin cube theta. Okay. Cos cube theta. Cos 3 theta எப்படி எழுதலாம்? 4 cos cube theta. 4 cos cube theta minus 3 cos theta. இது அப்படியே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 sin cube theta மைனஸ்ல இந்த பக்கம் வருது. இங்க வரும்போது ஃப்ரண்ட்ல வந்துருது. சைனுக்கு ரெண்டு இடத்துலயுமே சைன் தான் வரும், காசுக்கு ரெண்டு இடத்துலயுமே காசுன்னு தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா tan 3 theta. tan 3 theta பாத்தீங்கன்னா 3 tan theta minus tan cube theta divided by 1 minus tan squared theta. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வரும் இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ். இது வரைக்கும் அந்த 9 ஃபார்முலாஸும் நல்லா பைகாட் பண்ணிக்கோங்க. இப்ப ட்ரிக்னாமெட்ரிக் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்ப்போம். இப்ப சீக்கண்ட்டுக்கு மைனஸ், தட் இஸ் π/2ல மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால 0 to π, அதுல -π/2. ஸோ இதை நல்ல மைண்ட்ல நீங்க வந்து வாங்கிக்கணும். நிறைய வாட்டி எழுதி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட்டிருப்போம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ சைனுக்கும் சைனு டேனு, அடுத்தது மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். மற்ற மூணுத்துக்குமே என்ன யூஸ் பண்ணணும்? பை மைனஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். இதை நல்லா மைண்ட்ல வாங்கிக்கோங்க. இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா எஸ் தீட்டா. இந்த இடத்துல என்ன ஆகுது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா இல்லையா? சைனும் கேன்சல் ஆகும். எப்ப இதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாதான். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்னது? -π/2 டு சைன் இன்வர்ஸ்னுடைய கான்செப்ட் என்னது? -π/2 டு +π/2 தான் அது எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாதான் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும். அதே போல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவை காசையும் கேன்சல் பண்ண முடியும். காஸ் தீட்டா எல்லா இடத்துலயும் பண்ணிட முடியாது. இப்ப எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, பையை விட எக்ஸீட் ஆயிடுச்சுனாக்கா இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீட்டானுடைய வேல்யூ 0ல இருந்து பை வரைக்கும் தான் இந்த காசுக்கு அலவுடு. இன்கேஸ் இது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 270 இருக்கு அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ண கூடாது. இதுதான் இதுல ரூல். அதே போலதான் காட்டுக்கு 0 to π, சீக்கண்ட்டுக்கு 0 to π/2, அடுத்து கொசிகண்ட்டுக்கு -π/2 to 0 இல்ல 0 to π/2. இந்த கண்டிஷன்ஸை நீங்க மைண்ட்ல வாங்கிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே போலதான் இதுல இங்க வந்து தீட்டானுடைய வேல்யூ, இந்த இடத்துல என்னது? தீட்டானுடைய வேல்யூ. இங்க வந்து எக்ஸ்னுடைய வேல்யூ. புரியுதா? சேம் அதேதான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்ஸ் போட போறோம். ஸோ இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து மைண்ட்ல வாங்கிக்கோங்க. மைண்ட்ல வாங்கிக்கோங்கன்னா என்ன மீனிங்? இதெல்லாம் நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதணும். அடுத்து 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது எப்படி எழுதலாம்? 2x/1 - x². இது எப்பெல்லாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் அந்த கொஸ்டின்ல டேனே எக்ஸிஸ்ட் ஆயிருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, சைனும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, சைனும் டேனும் இருந்தா இந்த ஃபார்முலா, டேனும் காசும் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதே கான்செப்ட் தான். 2 டேனுக்கு நடுவில் பிளஸ் சைன் இருந்தா இந்த ஃபார்முலா, 2 டேனுக்கு நடுவில் மைனஸ் சைன் இருந்தா இது, 3 டேன் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா. ஸோ அதுபடி நம்ம யூஸ் பண்ணி போட போறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்ட்ல வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட போறோம். நம்ம வந்து எக்ஸசைஸ் போடும்போது இப்ப நம்ம ஒரு எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் சம் போடுவோம். Example 3. Show that sine inverse of 2x 1 - x² is equal to
2 sine inverse of x minus 1 by 2 to x 1 by root. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். LHS is equal to RHS வச்சு பண்ணாலும் ஓகே. நம்ம இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா LHS எடுத்து LHSல என்ன இருக்கு? sin inverse of 2x sin inverse of 2x 1 minus x squared இது இருக்கு இல்லையா? இப்ப இங்க என்ன பண்ணுவோம்? இது in terms of signல இருக்கிறதுனால sin inverse of x is equal to sin theta ன்னு எடுத்துக்கோ. அப்ப என்னது? sin inverse of x sin inverse of x என்னது? தீட்டான்னு வரும். ஸோ இப்போ இந்த எந்தெந்த இடத்துலலாம் x இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் sin தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் sin inverse of 2 sin theta இங்க sin theta இருக்கு, x இருக்கு இல்லையா? sin theta 1 minus sin square theta வருதா? இப்ப 1 minus sin square theta நீங்க ஆல்ரெடி ஃபார்முலாஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. 1 minus sin square theta is equal to என்னது? cos square theta இல்லையா? ஸோ இப்ப sin inverse of 2 sin theta within square rootல cos square theta. cos square theta square root எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 sin theta cos theta ன்னு வருமா? sin inverse of 2 sin theta cos theta. 2 sin theta cos theta னுடைய வேல்யூ என்ன? அதனுடைய ஃபார்முலா, அந்த ஃபார்முலா ரீகால் பண்ணுங்க. sin inverse of sin 2 theta இல்லையா? sin 2 theta sin inverse of sin 2 theta அப்படின்னு வரும்போது இங்க என்ன வரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் 2 theta. இப்போ 2 theta தீட்டானுடைய வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துருக்கோம்? sin inverse of x-ன்னு எடுத்துருக்கோம். 2 theta எப்படி எழுதலாம்? 2 sin inverse of x-ன்னு எழுதலாமா? sin inverse of 2 sin inverse of x தான் RHS-ல இருக்கு. ஸோ LHS is equal to RHS. Hence it is proved. புரியுதுங்களா? Hence it is proved. Example 4. Show that tan inverse of 1 by 2 plus tan inverse of 2 by 11 is equal to tan inverse of 3 by 4. இப்ப ரெண்டு tan வந்திருக்கு. இதுக்கு நம்ம ஃபார்முலா அங்க பார்த்தோம் இல்லையா? ரெண்டு tan வந்ததுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு tan inverse of x tan inverse of y அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஃபார்முலா? அது x plus y by 1 minus xy இது போடுறதா அல்லது ஸோ ரெண்டு டேனுக்கு நடுவில் பிளஸ் சைன் வரும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். tan x plus y 1 by tan x plus y 1 minus xy இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவான். இப்போ LHS எடுத்துக்கும். LHS ஏன்னா RHS வச்சு எப்படி ப்ரூவ் பண்றது? அதனால LHS எடுத்துட்டோம்னா இதுதான் ஜாஸ்தியா இருக்கு, அதனால இதை எடுத்துட்டோம்னா ஈஸியா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ tan inverse of 1 by 2 plus 2 by 11 divided by 1 minus 1 by 2 into 2 by 11. புரியுதா? ஸோ இங்க LCM எடுத்தோம்னா tan inverse of 22 இங்க LCM 11 plus 2 divided by 11 LCM 11 minus 1. +2 13 10 by 11. Four 15. சின்ன சேஞ்ச் 4 2 into 2 4 15. So tan inverse of 15 by 22 into 11 by 10. 2 இதுல வந்து 5 2 times இதுல 3 times. So answer tan inverse of 3 by 4.
புரியுதா? ஓகே, அடுத்தது சம் போவோம். எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸ்பிரஸ் tan inverse of cos x divided by 1 minus sin x. That will be exist in 3 pi by 2 pi by 2. Simplest formula இதை கன்வெர்ட் பண்ணும். எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதனுடைய ஃபார்முலா என்ன? cos x னுடைய ஃபார்முலா. cos x னுடைய ஃபார்முலா என்னன்னா, tan inverse of cos squared x by 2 minus sin squared x by 2. 1 minus sin x. 1 minus sin x னுடைய ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? cos squared x by 2 plus sin squared x by 2 minus two sin x by 2 cos x by 2. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா cos x உடைய வேல்யூ cos x எக்ஸ்பேண்ட் பண்ணனா இது 1 எக்ஸ்பேண்ட் பண்ணா cos squared x by 2. இது எல்லாமே x by 2 இருக்கிறதுனால நம்ம வந்து இது எல்லாமே 1ஐயும் வந்து 1 cos squared theta plus sin squared theta is equal to 1 இல்லையா? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா cos squared x by 2 plus sin squared x by 2. So sin x எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இது ஃபார்முலா. a square minus b square ஃபார்மேட்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். tan inverse of a square minus b square, a plus b into a minus b. a square minus plus b square minus 2ab இருக்கு இல்லையா? இப்ப இதை வந்து cos x by 2 minus sin x by 2 எழுதலாம். the whole square எழுதலாம். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? tan inverse of cos x by 2 plus sin x by 2 divided by cos x by 2 minus sin x by 2. இது மாதிரி இருந்தா எப்படி எழுதலாம்னா, tan inverse of 1 plus tan x by 2 divided by 1 minus tan x by 2 எழுதலாம். ஓகே, அப்ப இது எப்படி எழுதலாம்? x by 2 இருக்கு. இத வந்து tan inverse of tan pi by 4 plus x by 2 எழுதலாமா? 1 இருக்கிறதுனால pi by 4 plus x by 2 எழுதலாம். ஸோ இப்போ என்ன எழுதலாம்னா pi by 4 plus x by 2. இது எப்படி எழுதலாம்? pi by 4 plus x by 2 எழுதலாம். இது வரைக்கும் புரியுதா? Thank you for watching this video. Support our channel, subscribe, comment, like and share with your friends. Thank you.